வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவாழ்ந்து ஆனந்த கவியாட்டார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். தகமை சார்ந்த தலைவர் அவர்களே, இந்த பேரவையிலே நிறைந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, ஆன்மீக துறையிலே அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கு குழுமியிருக்கும் அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உங்கள் ஆர்வம் மிகுந்த முகங்களை இங்கு ஒருங்கே காணும்போது மட்டற்ற மகிழ்ச்சி உண்டாகும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஒவ்வொருவருக்கும் உள்ளடங்கியிருக்கும். அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இவ்வாறு நாம் கூடிக்கொள்கிறோம், சிந்தனையை உயர்த்திக் கொள்ளுகிறோம், வாழ்க்கையிலே ஓரளவு பயணம் பெறுகிறோம். மனிதனுடைய அறிவு மகத்தானது. அதன் வளர்ச்சி பொதுவாக வாழ்க்கையில 4 படிகளாக வளர்ந்து வருகின்றதை நாம் அறிந்து கொள்வோம். முதலிலே மனிதனுடைய அறிவு உடல் தேவையை உணர்வதிலே, அதை முடிப்பதிலே செல்லுகின்றது. அப்போ அந்த 2 தேவைகளை, 2 துறைகள்ல பொருள் ஆட்சி என்ற 2 துறைகள் உருவாயின, வளர்ந்து கொண்டே வருகின்றன. அடுத்த கட்டமாக இயற்கையின் ரகசியங்களை அறிய வேண்டும் என்ற அடுத்த கட்டமாக அறிவு வளர்கிறது. அந்த கட்டத்திலேதான் மனிதன் இதுவரையில் வளர்த்த கலைகள் அத்தனையும் வளர்ந்தன. இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு அழகை ஒருவர் காணுகின்றான், அனுபவிக்கிறான், அதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று நினைக்கிறான். அதை எழுதி காட்டுகிறான், ஆடி காட்டுகிறான், பாடி காட்டுகிறான். இவ்வாறு எடுத்த முயற்சியிலே இறைவன் திருவருளாக உள்ள இந்த பிரபஞ்ச நிகழ்ச்சிகள் அத்தனையும் சாதாரணமாக கலைகளிலே காட்டும்படியான அளவுக்கு 2வது அறிவு, 2வது கட்ட அறிவு செயல்படுகிறது. 3வதாக இந்த இயற்கையிலே நிறைந்துள்ள ரகசியங்கள் கோடான கோடி அல்லவா, இதை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவிலே வந்தவர்கள், சந்தர்ப்பம் கிடைத்தவர்கள், அதை மக்கள் வாழ்வுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதோடு இயற்கை ரகசியத்தை அறிவதற்கும் அதன் வழி வாழ்வதற்குரிய பயிற்சி இயந்திரங்கள் முதலில் தோற்றுவிப்பதற்கும் எடுத்த முயற்சி விஞ்ஞானம் என்ற 3வது படியாக மனித வாழ்விலே வளர்ந்துள்ளது. 4வது இவ்வளவும் இந்த பேரியக்க மண்டலத்தில் அணு முதல் கொண்டு அண்டங்கள் எல்லாமே ஒரு ஒழுங்காக இயங்கிக் கொண்டு வருகின்றனவே, இது எல்லாம் இயக்குவது யார்? எந்த ஆற்றல் இவ்வளவையும் ஒழுங்காக இயக்கிக் கொண்டிருக்கிறது? எங்கிருந்து இவைகளெல்லாம் தோன்றின? இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக உள்ள எனது அறிவு எது? இந்த 2 வினாக்களுக்கும்
விடை காண மனிதன் முயன்ற போதுதான் மெஞ்ஞானம் என்பது தோன்றியது. உண்மையான அறிவு அப்பொழுதுதான் சிந்தனையின் மூலமாக வெளிப்பட ஆரம்பித்தது. அன்பர்களே, மனிதன் தோன்றி சிந்திக்க ஆரம்பித்த காலம் முதல் கொண்டு வளர்ச்சி பெற்ற இந்த 4 நிலைகளிலே 4வது நிலையான மெஞ்ஞானம், அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், இறைநிலையை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் எல்லா மக்களிடத்தும் தெரிந்தோ தெரியாமலோ அடங்கி இருக்கின்றன. என்றாலும் எங்கோ ஒருவர் தான் அந்த பெயரை பெற்றார்கள், மற்றவர்கள் அதை பெறவில்லை. இந்த காரணத்தினால வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு முறை நெறி சரியாக எல்லாரும் உணர்ந்து கொள்ள முடியாது. வாழ்க்கையில சிக்கல்கள், துன்பங்கள் இவற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்குதான் மெய்யுணர்வு பெற்ற உண்மை நிலை அறிந்த அறிவாளிகள் உலகுக்கு எடுத்துச் சொன்னார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் வாழ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஞானம் பெற்ற வாழ்வு உலகுக்கு அவசியம். எனவே ஞானமும் வாழ்வும் என்ற துறையிலே மனிதன் அறிவை சிந்திக்க செய்தார்கள். ஞானம் என்றால் பொதுவான அர்த்தம் அறிவு என்றதாகும். ஆனால் சிறப்பான அர்த்தம் ஒன்று உண்டு. அது என்னவென்றால் அறிவை அறிந்த தெளிவு என்பது சிறப்பான அர்த்தம். அந்த சிறந்த கருத்திலே தான் இங்கே ஞானமும் வாழ்வு என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்வு என்றாலே பிறப்புக்கு இறப்புக்கு இடையே உள்ள காலம், இன்பம் துன்பம் அமைதி பேரின்மை என்ற 4 உணர்ச்சிகளிலே மனிதன் உழன்று கொண்டு இருக்கக்கூடிய காலம். ஆகவே இந்த காலத்தை, இந்த அனுபவத்தை எவ்வாறு நல்ல முறையிலே மன நிறைவோடு அனுபவித்துக் கொள்வது என்பது மனிதனுக்கு அவசியம். மற்ற உயிர்களுக்கு ஞான வாழ்வு தேவையில்லை. ஏனென்றால் இயற்கையிலே அமைந்துள்ள வளங்களை நேரடியாக அந்தந்த நிலையிலேயே அவைகள் அனுபவித்து வாழ்ந்து கொள்கின்றன. மனிதன் அப்படி அல்ல. அறிவின் சிறப்பினாலும் கைத்திறனாலும் இயற்கை வளங்களை உருமாற்றி அழகுபடுத்தி வைத்திருந்து பாதுகாத்து தானும் வைத்து பிறருக்கும் அளித்து வாழ்விலே நிறைவு பெறக்கூடியது மனிதனுடைய வாழ்வு, மனிதனுடைய பண்பாடு. ஆகவே இவைகளெல்லாம் சரியாக நடத்துவதற்கு உடலை பற்றிய உண்மை அறிய வேண்டும், உயிரை பற்றிய உண்மை அறிய வேண்டும், அறிவை பற்றிய உண்மை அறிய வேண்டும். இந்த பேரியக்க மண்டலம் எல்லா நிகழ்ச்சிகளும் ஒழுங்காக நடைபெறுவதற்கு காரணமான ஒரு பேராற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே மனிதனுடைய அறிவு விரிந்து தன்னையும் மெய்ப்பொருளையும் உணரும் போது தான் என்ற ஒரு பின்ன நிலை, ஒரு கட்டுப்பட்ட ஒரு துண்டு நிலைக்கும் இறைநிலை என்ற பரிபூரணமான அகண்டாகார நிலைக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய பேரியக்க மண்டலம், அதிலே தோன்றிய உயிர்களுடைய வாழ்க்கை, இவைகளெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு மனிதனால தான் முடியும். எந்த அளவு உயிரை பற்றி, உடலை பற்றி, அறிவை பற்றி, பேரியக்க மண்டல நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு மனிதன் அறிந்து கொள்ளுகிறானோ அந்த அளவிலேதான் திறமையும் மிகும். வாழ்க்கையில அறிவு, அமைதி, இன்பம், மகிழ்ச்சி இவைகளெல்லாம் அமையும்.
இன்று சாதாரணமாக ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு சிந்திப்போம். இன்று உலகத்திலே மனிதனுக்கு என்ன குறைவு, ஏன் மக்கள் துன்பம் அடைகின்றார்கள் என்று எண்ணி பார்த்தா இயற்கை வளத்திலே ஏதும் குறையும். இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றுவதற்குரிய செயல்களிலே, விஞ்ஞான சாதனைகளிலே இன்று மனிதனிடம் ஏதேனும் குறைவா? மேலும் 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 அந்த ஆற்றல் பெருகிவிட்டது. பொதுவாக சொல்ல போனா எல்லாமே சர்ப்ளஸ் பொருள் துறையில் இருந்தாலும் மனிதன் ஏன் துன்புற வேண்டும்? முதல்ல உற்பத்தி செய்ய தெரிந்து கொண்டான். அந்த உற்பத்தி செய்த பொருளை முறையாக அனுபவிக்க தெரிந்து கொள்ளவில்லை. எந்த பொருளை அனுபவித்தாலும் அளவோடு முறையோடு அனுபவித்தால்தான் அந்த பொருளால் நன்மை கிடைக்கும். எங்கு அளவு முறை மீறுகிறதோ அந்த இடத்திலே துன்பமும் சிக்கலும் வந்துவிடும். இதற்கு என்ன வேண்டும்? அறிவு விளக்கம் வேண்டும். சாதாரண சிந்தனை ஆற்றல் மாத்திரம் போராது, அறிவை அறிந்த விளக்கம் வேண்டும் என்பதுதான் பெரியோர்கள் காட்டியது ஞானமும் வாழ்வும் என்ற துறை. அறிவை அறிந்து கொண்டால் என்ன? இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் தெரிந்து கொள்ளலாம். நான் யார் என்ற வினாவை எழுப்பிக் கொண்டு நாம் சிந்தித்தோமானால் முதலிலே உடல்தான் நான் என்று எல்லாரும் எண்ணக்கூடியது உண்டாகும். ஆனால் சிந்தனை ஆற்றல் மிகும்போது இந்த உடல் விழுந்து விடுகிறது. அப்பொழுது அவன் போய்விட்டான் என்று சொல்லுகிறார்கள். அவன் யார்? அப்போ உடலுக்குள்ளாக ஏதோ ஒன்று இருந்தது, அது உயிர். உயிர்தான் நான் என்பதை அடுத்த கட்டமாக மனிதன் தெரிந்து கொள்ளும். அந்த உயிர் மாத்திரமா? அந்த உயிர் உடலோடு இயங்கும் போது அறிவு என்ற ஒன்று விரிவடைந்து படக்க நிலை எய்தி மனமாக இயங்குகிறதல்லவா? கடைசியாக மனமாக இயங்கக்கூடிய அறிவேதான் நான் என்ற தெளிவு மனிதனுக்கு பிறக்கும் போது உடல் என்பது எல்லை கட்டிய ஒரு சிறு பிண்டம், உயிர் என்பதோ இந்த உடலிலேயும் எல்லா உயிர்களிலேயும் இந்த பிரபஞ்சம் முழுமையும் இருக்கக்கூடிய ஆற்றலாகிய ஆற்றல் துகள்களாகிய சக்தி, வெண், எனர்ஜி பார்ட்டிகள். சூக்கும சரீரம் என்ற இடத்திலே வரும்போது அந்த உயிரறிவுக்கு ஒரு விரிவு நிலை ஏற்பட்டு விடுகிறது. அந்த அறிவுக்கு உடல் என்பது மையப்புள்ளி உண்டு, அதற்கு ஒரு சுற்றுவட்டம் உண்டு. உயிருக்கு மையப்புள்ளி உடலாக இருந்தாலும் அதற்கு சுற்றுவட்டம் இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் விரியவும் ஒடுங்கவும் வேண்டிய அளவுக்கு ஆற்றல் இருக்கிறது. அதற்கு மேலாக அந்த அறிவு என்ற நிலையை அறிந்து கொள்ளும் போது அது எல்லையற்றதாக, காலம் கடந்ததாக, வேகமற்றதாக, எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டு இருப்பதாக உள்ள முழுமையான பொருளாக அறிவை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். அந்த இடத்திலே, அறிவை அறிந்த இடத்திலேதான் அத்தகைய அறிவு எது என்று அவ்வறிவையே கொண்டு அறிவின் ஆடும்போதுதான் அந்த அறிவே இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இறைநிலை. இறைநிலையேதான் ஒவ்வொரு பொருளிலையும் இயக்க ஒழுங்காக சிற்றறிவாகவும் அணு முதல் கொண்டு அண்டையீராக ஒழுங்காக எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்மையாகவும் எல்லா உயிர்களிலேயும் உணர்ச்சிகளாகவும் மனிதனிடத்தில் அந்த அறிவையே அறிந்து கொள்ளத்தக்க ஆற்றலாகவும் இருப்பதை மனிதன் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்து கொள்ளும் போது என்ன நிலை அடைகிறான் மனிதன்? அந்த அறிவானது ஒவ்வொரு அணுவிலேயும் அது இயக்க ஒழுங்காக இருப்பதனால
அது தானாக கூடும் போதோ அதில் நாம அவைகளை ஒன்று சேர்க்கும் போதோ அணுக்களையோ அணுக்கூட்டங்களையோ ஒரு விளைவு நிச்சயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தானாக எழும்போது தானாக சேர்ந்து விளையும் போது அதை விதி, இயற்கை, அருளாற்றல் என்று கூறுகிறோம். அதை நாம் விரும்பி சேர்க்கும் போது அதோடு இணையும் போது வரக்கூடிய விளைவுகளை வினை விளைவு என்று சொல்லுவோம். இந்த இடத்திலே ஞானம் என்பதற்கு ஒரு விளக்கம் எல்லோரும் எளிதாக காணலாம். இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் ஒழுங்காக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மூல ஆற்றலாக உள்ள ஒன்று இறைநிலை. பேரியக்க மண்டலம் முழுமையும் விண் என்ற ஆகாசம் என்ற துகளாக, ஆற்றல் கடலாக, ஒவ்வொரு உயிரிலும் உயிராக, சூக்கும சரீரமாக இயங்கிக் கொண்டிருப்பது உயிர். எல்லா இடங்களிலேயும் அந்த உயிரிலே இருந்து வரக்கூடிய ஒரு அலையினால காந்த சக்தி என்ற ஒன்று ஏற்பட்டு வான்காந்தம், ஜீவகாந்தம் என இரண்டு வகையாக உயிர்களிலே இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தின் வழியாக எந்த செயல் செய்தாலும் அதை அனுபவிக்கும் போது, உணர்ச்சிகளாக அனுபவிக்கும் போது செயலும் உணர்ச்சிகளும் பதிவாகி அப்படியே இருப்பாகி அவ்வப்போது அவைகள் எவ்வாறு கிளைக்கின்றன, பிரதிபலிக்கின்றன, மீண்டும் மீண்டும் அவற்றையே செய்யக்கூடிய ஆர்வம் எழுகின்றது. இந்த வினைப்பதிவுக்கு காரணமாக வினைப்பதிவை செய்து இந்த எல்லா உயிர்களையுமே உடலையும் உள்ளத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணமாக உள்ள அந்த பிரணவ சரீரம் என்ற காந்த சக்தி அது. இந்த மூன்றை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று இறைநிலை, இன்னொன்று உயிர்நிலை, மூன்றாவது காந்த ஆற்றல், ஜீவகாந்த ஆற்றல். இதனாலதான் வினைப்பதிவை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும், ஒப்புக்கொள்ள முடியும். இந்த மூன்றும் தெரிந்து கொள்வது தான் இதை மறைபொருள் என்று சொன்னார்கள் பெரியவர்கள். ஏனென்றால் எந்த வகை விஞ்ஞான கருவிகளாலேயும் கணக்கிட்டு அறிந்து கொள்ள முடியாதது இந்த மூன்று பொருளும். இறைநிலை ஒன்று, உயிர்நிலை ஒன்று, காந்த ஜீவகாந்த சக்தி ஒன்று. இந்த மூன்றையும் எந்த அளவிலே ஒரு மனிதன் அறிந்து கொள்ளுகிறானோ அந்த அளவிலே வாழ்க்கையிலே சிறப்பு, வாழ்க்கையிலே நிறைவு, மகிழ்ச்சி. அந்த ஆற்றல் மனிதனிடத்திலே அடங்கி இருக்கிறது. எந்த அளவிலே அவன் அறிந்து கொண்டே போகிறானோ அந்த அளவிலே விரிகிறான், சிறப்படைகிறான், முழுமை பெறுகிறான். அந்த முழுமைக்கு வந்து விட்ட போது எல்லாம் வல்ல இறைநிலையே அறிவாகி இருப்பதை உணர்ந்து கொள்ளும் போது அதுவே நான், நானே அது, தத்துவமசி என்ற வார்த்தைக்கு விளக்கம் காண்பதோடு எந்த அறிவு இறைவனாக இவன் காணுகின்றானோ அந்த இறைநிலையே அணு முதல் கொண்டு அண்டை ஈராக இயக்க ஒழுங்காக இருப்பதை உணர்ந்து கொள்கிறான். உயிரிடத்திலே உணர்வுகளாக உணர்ந்து கொள்கிறான். அப்போது அவன் பார்க்கும் பொருளெல்லாம் இறைநிலையை நிறைவாக உணர்ந்து கொள்ளும் போதுதான் ஒன்றோடு ஒன்று அவை சேர்ந்து விளையக்கூடிய விளைவுகள் என்னாகும் என்பதை தெரிந்து கொள்கிறான். தானே ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் போதோ, ஒன்றோடு ஒன்று கூடும் போதோ, அதை அதோடு தொடர்பு கொள்ளும் போதோ என்ன விளைவு ஏற்படும் என்று தெரிந்து கொள்கிறான். மனிதனுக்கு துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம் என்ற 4 உணர்வுகள் தான். இந்த 4லே மனிதனுக்கு தேவையானது இன்பம், அமைதி, பேரின்பம். துன்பம் தவிர்க்கக்கூடியது. அப்படி துன்பம் ஏற்படுத்திக் கொண்டாரையானால், சிக்கல் ஏற்படுத்திக் கொண்டாரையானால் அங்கேயே உருண்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதே இடத்திலே செய்து 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 அதே செயலை செய்து அதுவே வினைகள், அதுவே விளைவுகள் அங்கேயே திருப்பி திருப்பி இயங்கிக் கொண்டிருப்பதனால மனித அறிவு உயர்வதற்கு வழி இல்லை, ஞானம் பெறுவதற்கு முடியாது, அவன் பிறவி பயனை அடைய முடியாது. ஆகவே துன்பம் நீங்கிய செயல் வேண்டும் என்ற போது
எந்த உயிருக்கும் தன்னால் ஒரு துன்பம் ஏற்படக்கூடாது என்ற இயற்கையான உணர்வு மனிதனுக்கு வந்து விடுகிறது. அதோடு எந்த உயிர் துன்பம் அடைந்தாலும் இயன்ற வரையிலே அதற்கு உதவி காத்துக்கொள்ள வேண்டும், காக்க வேண்டும், உதவ வேண்டும். ஒன்று இசைப்பட வாழ்தல், அடுத்தது ஈதல். இசைப்பட வாழ்தல் என்பது துன்பமற்ற செயல், யாருக்குமே துன்பம் விளைவிக்காத செயல், எண்ணம், சொல், செயல். இந்த மூன்றாலும் எவருக்கோ தனக்கோ இன்றோ பின்னோ உடலுக்கோ அறிவுக்கோ துன்மை ஏற்படாத அளவோடு முறையோடு ஆற்றும் ஒரு ஒழுக்க நெறிதான் ஒழுக்கம். ஆக இந்த நிலை, இந்த ஒழுக்கம் என்பது எங்கே ஏற்படுகிறது என்றால், இறைநிலையை உணர்ந்த போது எல்லா பொருளிலேயும் எல்லா இடங்களிலேயும் இறைநிலை பேரறிவாக நிறைந்து அசைவுக்கேற்ற விளைவை கொடுக்கிறது. தானா அசைந்தாலும் சரி, நான் அசைத்தாலும் சரி, அந்த விளைவு நிச்சயம். ஆகவே எந்த முறையிலே எந்த பொருளோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும், அதோடு உறவு கொள்ள வேண்டும், எந்த அளவிலே எந்த முறையிலே என்று மனிதன் தெரிந்து கொண்டு அவ்வழியே வாழும்போதுதான். கீதையிலே ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எந்த பொருளிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை நான் எப்பொழுதும் விட்டு நீங்குவதில்லை, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை என்ற ஒரு வார்த்தை. இதேதான் அந்த மெய்ப்பொருள் அறிவாக அணு முதல் கொண்டு அண்டஈராக உட்பொருளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற உண்மையை அறிந்து கொண்டால், அப்போ ஒவ்வொரு பொருளோடு இன்னொரு பொருள் இணையும் போது என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை தானாகவே தெரிந்து கொள்ளுகிறார். தான் ஒரு பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது என்ன விளைவு ஏற்படும் என்பதை அறிந்து கொள்கிறார். இப்பொழுது என்ன, இனி கடவுளை விரும்பி வரம் கேட்க வேண்டியது இல்லை அவர். ஏன் அப்படி கேட்டு பெறுவது அல்ல, எதுவுமே செய்து பெறுவது. செயலினாலேதான் விளைவு வருகிறது. ஒரு பொருளோடு ஒரு பொருள் கூட்டுவதனால அல்லது ஒரு பொருளோட தொடர்பு கொள்ளும் முறையினாலே, ஒரு உயிரோடு தொடர்பு கொள்ளும் முறையினாலே அங்கே ஏற்படக்கூடிய விளைவுதான் மனிதனுக்கு இன்பமோ துன்பமோ தருகிறது. அப்படி ஒரு தடவை இன்பமோ துன்பமோ அடைந்தால் அதை அதற்குரிய செயலை செய்தால் அந்த செயலும் அந்த விளைவும் தன்னிடத்தை பதிவாகி மீண்டும் 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 அவையே திருப்ப திருப்ப பிரதிபலித்து அதே செயலை செய்ய ஆர்வமூட்டும் என்பதை தெரிந்து கொண்டால், இறைநிலை உணர்வு, உயிர்நிலை உணர்வு, வினைப்பயன் உணர்வு, இந்த மூன்றும் மனிதனுக்கு நிச்சயமாக வெளிச்சமாக ஐயமின்றி தெரிந்து, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல். ஐயப்படாது என்றால் நல்ல தெளிவாக உணர்ந்து விட்டானே. ஆனால் அகத்து, அது அகம் என்றால் உள்ளம், உயிர். அந்த உயிருக்கு உயிராக உயிர் மத்தியிலே இறைநிலையாக இருந்து கொண்டு அது படக்க நிலையிலே உடல் முழுவதும் பரவியும் அது புலன்கள் மூலமாக வெளிப்புறமாக இயங்கியும் ஆற்றி வரக்கூடிய செயலை மனிதன் உணர்ந்தால் ஒவ்வொரு செயலிலேயும் ஒவ்வொரு விளைவு ஏற்படுவதை நிச்சயமாக அதை மறுக்க முடியாது, அதை மறக்க முடியாது, அதை மாற்றவும் முடியாது. ஆகவே செயலுக்கு ஒரு விளைவு என்று சொல்லும் போதுதான் இதை கர்மயோகம் என்று இப்போது நாம் மனவளக்கலையில உணர்த்தி வருகிறோம். நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு ஒரு விளைவு உண்டு. அன்று மாத்திரமல்ல, அது அப்படியே பதிந்து அதுவேதான் வினையாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது ஆன்மாவை அந்த வினைதான். எந்த பொருளும் தொடர்வதல்ல. இவன் தொடுகிறான், விடுகிறான். ஆனால் தொட்டதும் விட்டதும் பதிவாகி அந்த பதிவு, செயல் பதிவு, வினைப்பதிவு தான் ஆன்மாவை தொடர்ந்து வருகிறது என்றால் எத்தகைய வினை நமக்கு வேண்டும்? துன்பம் தராத வினை வேண்டும். இறைநிலையை உணர்வதற்குரிய நல்ல வழி வேண்டும். இந்த உணர்வு பெறும்போது மனிதன் உண்மையாகவே அவன் எந்த ஆற்றலோடு வந்திருக்கிறானோ, எந்த நோக்கத்தோடு உலகத்திலே வந்திருக்கிறானோ, அந்த நோக்கத்தை எளிதிலே
தடையின்றி இனிமையாக முடித்துக் கொள்வதற்கு உரிய செயலை செய்வார். ஒவ்வொரு செயலிலே விளைவு வருகிறது என்று சொன்னால் திறமை, நோக்கம், இந்த இரண்டை பொறுத்து செயலுக்கு இன்பமோ துன்பமோ விளையும் அல்லவா? அப்படி தெரிந்து கொண்ட போது இவனுக்கு என்ன வேண்டும், அந்த வேண்டியதுக்கு தக்கவாறு செயலை செய்து தன் தேவைக்கு ஏற்பதை பெறுவது என்பது மனிதனுக்கு உள்ளடங்கிய ஒரு ஆற்றல். அந்த ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு பதிலாக அந்த ஆற்றலை அறியாமல் அவர் எனக்கு செய்ய வேண்டும், இவர் எனக்கு செய்ய வேண்டும், அங்கே இருக்கிறது இன்பம், இங்கே இருக்கிறது இன்பம் என்று தேடிக்கொண்டு எங்கேயோ வெளியிலே மனம் வைத்துக் கொண்டு பிறர் மேலே ஒரு எதிர்பார்ப்பதாக வைத்துக் கொண்டு இருக்கும் வரையிலே தன்னுடைய ஆற்றலையும் உணர முடியாது, தன்னுடைய ஆற்றலை வளர்த்துக் கொள்ளவும் முடியாது. அப்படி வளர்த்துக் கொள்ளாதனால குறையுடையவனாகவே தான் மனிதன் இருக்கிறான். இந்த குறையை நீக்கிக் கொள்வதும் அந்த பூரணம் அறிவிலே பெற்று தன்னுடைய ஆற்றலை முழுமையாக்கிக் கொண்டு தானும் சிறப்புற வாழ்ந்து மக்களுக்கும் பிறருக்கும் உயர்வான வாழ்வுக்கு ஒத்துழைப்பதுதான் மனிதனுடைய ஞானம். ஞானமும் வாழ்வும் என்பது தான் பெற்ற ஒரு ஒளி. அந்த ஒளியிலே தானும் வாழ வேண்டும், அந்த ஒளியிலே மக்கள் மற்றவர்களும் வாழச் செய்ய வேண்டும். தான் பெற்ற இன்பம் பெருகை பையல். இது இயற்கை. மலர் கூட மலர்ந்தால் வாசனை அடக்கி வைக்க முடியவில்லை, அடக்கி வைப்பதும் இல்லை. அதே போன்றுதான் மனிதன் உடைய வாழ்க்கை. அவன் நல்லவனோ கெட்டவனோ அவனண்டு இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள், செயல்கள், விளைவுகள் எல்லாருக்கும் தான் போய் சேர்கிறது. ஆகவே நல்லவர்களாக நன்மையே விளைவிக்கக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பது ஞானம் வாழ்வுமா. அந்த ஞானம் வாழ்வு பெறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும். எல்லாருக்கும் உள்ளே உள்ள அதை நெஞ்சம் என்று சொல்றார்கள். மனிதன் என்ற அறிவு 3 தளத்திலே இயங்கிக் கொண்டிருப்பது என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். புலன்கள் மூலமாக அறிவு செயல்படும் போது அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், அதாவது உருவம், ஒளி, ஒலி, சுவை, மனம் இவற்றை பார்த்து அந்தந்த அளவிலே தான் ஒரு இன்பமோ துன்பமோ அடைவது உணர்ச்சி வயது. அப்படி எந்த பொருளோடு தொடர்பு கொள்ளும் போதும் தன்னுடைய ஜீவகாந்த சக்தி அந்த அளவிலே செயல்பட்டு ஏற்றத்தாழ்வு அடையும் போது இன்பமோ துன்பமோ அமைதிய பேரின்பமோ உண்டாகிறது அல்லவா? இது அனுபவம். இந்த பொருளை பார்ப்பது, அந்த அனுபவத்தினாலே இன்ப துன்பம் அடைவது, இதையே திருப்பி திருப்பி பதிவு செய்து கொண்டு திருப்பி திருப்பி பிரதிபலித்துக் கொண்டிருப்பது இது மனம் என்று சொல்லுகிறோம். வெளிப்புற அறிவு. இது பற்றறிவு. அதே அறிவு என்ன என்ன புலன்கள் மூலமாக செயல்களை செய்து வருகின்றதோ அது அத்தனையும் உட்புறத்திலே உயிரிலே பதிவாகி விடுகிறது. இன்று நீங்கள் உட்கார்ந்திருக்கின்றீர்கள். 3 வயது முதல் கொண்டு இன்று வரையிலே உங்களுக்கு வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சிகளை சிறிது சிறிது சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நினைவுக்கு வரும். எங்கே இருக்கின்றன? எல்லாமே இந்த உயிர் என்ற பேராற்றலுக்குள்ளாக அடங்கியதான். அதனால் அகத்தது என்று சொல்லுகிறார். அறிவு என்பது அகம் என்ற உயிர், அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியதுதான் அறிவு. அந்த அங்கேதான் பதிவாகி அதனுடைய படக்க நிலையிலே என்னென்ன செய்கிறதோ அதையெல்லாம் அது அடக்க நிலையிலே பதிவுக்கு வந்து விடுகிறது, இருப்பு நிலைக்கு வந்து விடுகிறது. இது 2வது பாயிண்ட், இடம். இன்னொன்று, நான் எங்கே இருந்து வந்தேன், இந்த உலகம் எத்தகையது, ஏன் இது இவ்வாறு இருக்கிறது என்று விரிந்த அறிவோடு தன்னை தாண்டி சிந்திக்க மனிதன் விளையும் போது அதே அறிவு இந்த உடலை தாண்டி உயிரை தாண்டி பிரபஞ்சத்தை தாண்டியும் விரிந்து நிற்கும் போது அதே அறிவுதான் இறைநிலையை உணர்ந்து கொள்ளுகிறது, பிரபஞ்சத்தை உணர்ந்து கொள்ளுகிறது, அது வந்த வழியை உணர்ந்து கொள்ளுகிறது. இது முற்றறிவு என்று அறிவு 3 நிலையிலே நம்மிடம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று மனமாக,
மனத்தாலாகிய செயல்களை எல்லாம் பதிவு கொள்ளக்கூடிய சப்கான்சியஸ்னஸ் அல்லது நடுமனமாக, அதற்கு மேலாக எந்த காலத்திலும் மறவாது மாற்றாது இருப்பு வைத்துக் கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதில் இருந்து கொண்டும் ஒவ்வொரு உயிரிலும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியது நெஞ்சம் என்ற உள் அறிவு, முற்றறிவு. இந்த மூன்று நிலையிலே நம்மிடம் நம்முடைய அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிற போது, புலன்கள் மூலமாகவே இயங்கும் போது ரங்கராட்டினத்திலே நாம் சுற்றி வந்த பொருட்களை சரியாக பார்க்க முடியாதல்லவா, இன்னும் மேலும் மேலும் மயக்கம் கூட வரும். அதே போன்ற மயக்கத்திலேதான் நாம் நம்முடைய அறிவை சரியான முறையிலே வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.